Hi guys, come we'll go and attend the reception at Vaniambadi to eat mutton biryani and others. நான் வந்துட்டு காலையில் 7:45க்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மூலயமா வாணியம்பாடி போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னா வாணியம்பாடியிலேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தள்ளி விஜிஎன் என்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, திருமண மண்டபம். சென்னை மாதிரியே பெரிய பெரிய கிராண்டு, எவ்வளோ கார் வேணால் நிற்கலாம், நிறைய ஸ்பேஷியஸ்ஸு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இது வாணியம்பாடினே ஃபீல் பண்ணவே தோணலை, சென்னை மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலே கூட சென்னை தான், நீங்கள்லாம் கூட ஃபீல் பண்ணலாம் இந்த அளவு கூட ஒரு இருக்கான்னுட்டு. எக்ஸ்ட்ராடினரி ஸ்பேஷியஸ் அண்ட் வெல் டெக்கரேட்டட் இன் த ரிசப்ஷன். ஸோ இந்த பார்க்குறது வந்துட்டு இந்த விஜிஎனோட என்ட்ரன்ஸில் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இந்த டீ கடையை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ரிசப்ஷனில் இந்த டீ ஸ்டால் வச்சுருந்தாங்க. மசாலா பால் ரொம்ப அருமையாக இருந்தது. பழைய ஞாபகத்துக்கே போயிடுது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டாலில் வந்து பாய்லர் இருக்கும். அந்த பாய்லரில் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் டீ போடுவாங்க. அதை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய வாட்ஸ்அப் கொடுக்கணும். இங்கே வந்து நான் பார்த்தது வந்து மெய் சிலிர்த்தது என்னென்னா 13 பெரிய பெரிய அண்டாக்கள், செம்பு அண்டாவில் செஞ்ச மட்டன் பிரியாணி. பார்க்குறப்பே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய அண்டாவான்னு. திஸ் 2500 பீப்புள் ஆர் எஸ்டிமேட்டட். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த 9 பெரிய பெரிய அண்டாவில் மட்டன் பிரியாணி, குஸ்கா இல்லைங்க, மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு அண்டாவாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு கிச்சனில் போய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாமே வந்து இது மாதிரி பண்ணி வச்சுட்டு இந்த அண்டாவில் வந்து துணி போட்டு மூடிட்டு இருந்தாங்க. உடைக்கவே இல்லை. இப்போ தான் உடைக்க போகிறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு. அது ஒருவருத்துக்கும் வந்து ஒரு புடவையை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த விதமாக டஸ்ட்டு பாருங்கள், உடைக்கவே இல்லை. எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் பீசஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ தான் உங்களுக்காக இந்த தம் பிரியாணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு பெரிய பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டில் அந்த பித்தளை பாத்திரம் கிடையாது, இது செம்பு பாத்திரம் கிடையாது, கலாய் பூசி இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப கனமாக இருக்குது பாத்திரம். காரணம் என்னென்னா இந்த சூடு வந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் தாங்கும், மக்கள் எல்லாருக்கும் சுட பரிமாறணுன்றதுக்காக பாருங்கள் எப்படி எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. பெரிய பிளேட்டில் போடுறாங்க. 2 பேர் வந்துட்டு பெரிய துண்டு எல்லாம் வச்சுட்டு பிரியாணி வந்துட்டு ஒரு பிளேட்லேயும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் இந்த வாணியம்பாடியில் ஸ்பெஷல். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே மட்டன் பிரியாணி இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பிரியாணி இல்லைன்னா அங்கே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 2500 பீப்புளுக்காக இவங்க பெரிய மெகா பிரியாணி வந்து ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சிச்சு. இந்த அளவுக்கு இருக்குமான்றது. சரி, நார்த் இண்டியன் கிடையாது, சவுத் இண்டியனில் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப அபூர்வம். பாய் குடும்பமாக இருந்ததுன்னா பார்க்கலாம். இது ஒரு இந்து ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குறேன். ஒரு பெரிய தாலி நிறைய அந்த அலுமினிய பாத்திரத்தில் எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. 2 பேர் சளைக்காமல் 2 கரண்டி வச்சு பிளேட்டில் கறியும் சாதமும் இது பண்ணுறாங்க. பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செஞ்சுருந்தாங்க. எவ்வளோ எடுத்தாலும் சரி அந்த சாதம் உடையவே இல்லை. பீசஸ் வந்து பாருங்கள், எடுக்க பீசஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சி. நான் இதுக்காகவும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக தான் நான் போனப்போ நான் அது வந்து வீடியோ ஷூட் பண்ணி அடுத்தவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணணும். சாப்பிட்டது மட்டும் கிடையாது, அங்கே ப்ரிப்பேர் பண்ணதும், அங்கே வந்து சர்வ் பண்ணது, அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இருக்குது இந்த ரிசப்ஷன்ன்றதுக்காக. திஸ் இஸ் ஃப்ரம் 11 to 2:30. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி. இது நம்ம யாருமே சென்னையில் பார்த்தே இருக்க மாட்டோம். இது ஒரு பாயசம், பட் எல்லோயிஷ் கலராக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. சிக்கன் பெரிய பீஸுங்க, சின்னது கிடையாது. இந்த ரைத்தா வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறவனே இவ்வளோ காலி ஆயிடுச்சு இந்த ரைத்தா. ஸோ வாங்க பந்தி எப்படி பரிமாறுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன, இதுதான் அந்த பாயசம். கண்கொள்ளா காட்சி மட்டும் கிடையாது, செம டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இதெல்லாம் சென்னையில் இந்த பாயசம் வரவே இல்லை.
வாங்க எப்படி பாருங்கள், இலையில எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். முதல் மட்டும் கிடையாதுங்க, கேட்க கேட்க வந்துகிட்டே இருக்கும். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா ப்ளஸ் அந்த பாயசம். ஸோ எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பந்தி பரிமாறிட்டே இருக்காங்க. ரெண்டாவது இவங்க பரிமாற்ற விதம் கூட வித்தியாசமாக இருக்குது. அவங்க தட்டிலேருந்து கொண்டு வந்து அப்படியே போட்டு போகிறேன் பாருங்கள். ஒரு தட்டு ஒருத்தருக்கு தேவை இருக்கிறப்ப திருப்பி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். வித்தியாசமாக இருக்குல்ல சர்வீஸ் பண்ணுறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய வாழை இலை பாருங்களேன், எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது வாழை இலை. ஒரு இலை கூட பாருங்கள் கிழியவே இல்லை. அது சாப்பிட்டு வந்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் 5 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஆனந்தமாக இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாகவும் இருந்தது. 70, 50, 60 எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு பைட். ஸோ நல்லா இருந்தது. பாதாம் அண்ட் பிஸ்தா 2 ஃப்ளேவரில் இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். ஸோ எடுக்க வந்த மாதிரி இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி அவங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. அது முடிஞ்சு வந்தவொடனே பார்த்தோன்னே பீடா, ஸ்வீட் பீடா. இது பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதிசயமாக இருந்தது. எவ்வளோ மெனக்கெடுதல் வரவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமான பூரிப்பு தான் அவங்கள மூஞ்சில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பீடா வந்துட்டு ரியல் சுண்ணாம்பெல்லாம் கிடையாது, வெறும் ஸ்வீட் பீடா, கூல்கந்து ப்ளஸ் அந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ண சோம்பு, ட்ரை கோகோனட் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு லீஃப் கிடையாதுங்க, 3 லீஃபை வச்சு ஃபோல்ட் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்கள் அந்த பை பாருங்களேன். அந்த பெண் நந்தினி அண்ட் ராகுல் கோகுல் சொல்லிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் மங்களகரமாக மஞ்சள் பையில் போட்டு தேங்காய், வெத்தலை பாக்கு, தாம்பூலம் இதெல்லாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பழங்காலத்து முறைகள். அதெல்லாம் மாறுபாடே இல்லாமல் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சைஸ் பெருசுங்க, பெரிய தேங்காய். எல்லாருக்குமே எத்தனை முறை பாருங்கள் எவ்வளோ பேக் நிற்குது பாருங்களேன். இது வெறும் கிஃப்ட்டு தான். அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஜீரணம் ஆகிறதுக்காக வச்சிருந்த ஹைலைட்டு தான் இந்த கரும்பு ஜூஸ். இந்த கரும்பு ஜூஸ் கூட வரவங்க அத்தனை பேருக்குமே கொடுக்கணுன்றதுக்காக புதுசாக ஒரு மிஷின் அண்ட் கரும்பு வாங்கி போட்டுட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க வித்தவுட் ஐஸ். ஸோ இந்த ரிசப்ஷன் வந்துட்டு ஒரு பெரிய மெனுமெண்ட். இந்த மாதிரி பார்க்குறது அரிது. ஸோ இதெல்லாம் நான் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பேன். டில் தென் பாய். பார்த்துட்டே இருங்க, அடுத்தது என்ன வரும்ன்றதை தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜீரணம் ஆகிடும், மக்கள் எல்லோரும் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, விருந்தினர்